ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பர்சன்டேஜில் ஒரு ஷார்ட்கட் மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜுங்கிற டாப்பிக்கில் பர்சன்டேஜில் இந்த டைப் ஆஃப் கொஷின் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. இந்த டைப்பில் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த டைப்பில் கேட்கலாம். டிஎன்பிசி மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமில் மேக்ஸ் கொஷின் கேட்டாலும் பர்சன்டேஜ்லேருந்து இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன டைப் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். So first பார்த்தீங்கன்னா income of A is 50% more than B, then B is what percentage less than A. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவோட வருமானம் பியை விட 50% அதிகமாக இருக்குது அப்படின்னா பியோட வருமானம் ஏயை விட எவ்வளோ குறைவாக இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் தான் அடிக்கடி கேட்குறது. இந்த டைப்புக்கு ஜென்ரல் மெத்தட்லும் போடலாம், இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதே இதில் அப்படி மாற்றி கேட்கலாம். 50% மோர் தென் இருக்கு இல்லையா, இங்கே லெஸ் தென் கொடுத்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த இன்னொரு டைப் என்னன்னா, ஏயோட வருமானம் பிஐ விட 50% குறைவாக இருக்கு அப்படின்னா பி ஏயை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இதே டைப், இந்த ரெண்டு டைப்புக்கும் ஒரே ஃபார்முலா, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டிவைடட் பை 100 பிளஸ் எக்ஸ் இன்டூ 100. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இது பர்சன்டேஜில் வரும். என்ன இங்கேனா, இங்கே 50% மோர் தென் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் போடணும். அடுத்த சம்முக்கு இங்கே லெஸ் தென் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்டூ 100 அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இதே இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். லெஸ் தென்னா கீழே மைனஸ் வரும், கிரேட்டர் தென் அதாவது மோர் தென் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்தது என்ன கேட்டிருக்காங்களோ அதை பார்க்கக்கூடாது. கொடுத்துருக்கிறதுல மோர் தென்னா கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னான்னு மட்டும் பார்க்கணும். இங்கே 50% விட அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கனால இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். அதே இது இங்கே குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எக்ஸுங்கிறது அவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். அப்போ 50 டிவைடட் பை 100 ப்ளஸ் 50 150 வரும் இன்டூ 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல், 4 5 3 5 15. ஸோ ஆன்சர் 100 டிவைடட் பை 3%. இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன வரும், 3 9 திருப்பி 3 9 புள்ளி 3 9 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 33.33% அப்படிங்கிறதா இதோட ஆன்சர்.